வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உங்களுக்கு சாய்பாபா பிடிக்குமாமா, சாய்பாபா நீங்கள் கும்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், பாருங்கள். இவர் தான் சாய்பாபா. இவரை சீரடி போயிருந்தப்ப சீரடியிலேருந்து கொடுத்தாங்க. அவரை தான் கொண்டு வந்து வச்சு இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவரை ஏன் இவ்வளோ நாள் கும்பிடலாம் வைக்கலன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் முத ஒரு ஆடு வாங்கினோம். ஒரு செனையோட ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினோம். அது ஒரே ஒரு குட்டி போட்டுச்சு. அந்த ஆடு வரவும் நாங்கள் அதுக்கு பாஞ்சாலின்னு சொல்லிட்டு பேர் வச்சோம். பாஞ்சாலின்னு பேர் வச்சதுனாலே என்னன்னு தெரில. பாஞ்சாலி எப்படி ஒரு 5 பேர்த்துக்கு மனைவியாக இருந்து அவங்க பத்தினியாக இருந்தாங்களோ அதேமாரியே இது ஒரு குட்டி தாங்க போட்டுச்சு. அதுக்கப்புறம் குட்டியே போடலை. ஒரு 6-7 வருஷமாக குட்டியே போடலை, கிடாய்க்கும் கத்தலை. அப்படியே எங்கள் கூடயே இருந்துச்சு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு செல்லமாக அதுக்கு வாங்கி கொடுத்து நல்லா பெருசாக மாடு மாதிரி நல்லா இருக்கும். நல்லா கொல்லு நல்லா பெருசாக வளர்த்துட்டோம். அது எங்கள் கூடயே நாங்கள் வச்சுக்கிட்டோம். சரி முத வாங்கினது செல்லமாக நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கூடயே வளர்த்துட்டோம். அது ஒரே ஒரு குட்டி, அப்படியே அழகு குட்டியாக சிங்க குட்டி. ஒத்த குட்டினாலும் சிங்க குட்டி மாதிரி ஒரு குட்டி போட்டுட்டு வெள்ளையேறுன்னு அதை அப்படி அவ்வளோ செல்லமாக அந்த குட்டியை பார்த்துக்குவோம். அப்படி நல்லா தூக்கி அது கூட எங்கள் கூட தான் அது படுத்துக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க படுத்துருந்தாக்கா நெஞ்சில் ஏறி குதிக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்படியே செல்லமாக நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இந்த சனி பயிற்சி வந்துச்சு. வரவும் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமேவும் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போவோம். இந்த குட்டியை விட்டுட்டு போனாலும் என்ன தின்னுச்சா என்ன ஆச்சுன்னவும் எங்களுக்கு தெரியலை. பார்த்தாக்கா ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அத்தை எங்களுக்கு அங்கே ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஐயோ என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது எட்டி வந்தது வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அபிப்பாவும் அழுது கத்திக்கிட்டு இருக்குது. நாங்கள் வர்றதுக்குள்ளே அது செத்து போயிடுச்சு. அந்த ஆடு வரவே எங்களுக்கு அதுலேயே மனசு ரொம்ப கவலையாக போயிடுச்சு, கஷ்டமாக போயிட்டு. சரி இப்படி செல்லமாக வளர்த்து இப்படி ஆகிட்டு சாய்பாபான்னு பேர் வச்சு சாயின்னு பேர் வச்சு அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படி இருந்தோம். சரி நம்மளுக்கு ஏதோ வர்றது அது அந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்குச்சு சொல்லுவாங்களே, வீட்டில் ஆடு மாடு வளர்த்தா மனுஷருக்கு வர்றது அது ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு சரின்னு விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் 2 குட்டி வாங்கினோம். 2 குட்டி வாங்கினாக்கா அதுக்கு நான் சாய்பாபான்னு பேர் வைக்கலை, ரோசி ஒன்று டயானா ஒன்றுன்னு பேர் வச்சோம். வச்சு அதுவும் அழகாக வளர்ந்து அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு குட்டி போட்டாங்க. போடவும் சரி ஃபஸ்ட்டு தான் அப்படி ஆணிச்சு, அது ஏதோ நமக்கு வர்றது அது இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாமி பேரே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு சாய் கிருஷ்ணான்னு வச்சோம், ஒன்று சாய்பாபான்னு 2 வச்சோம். பார்த்தா அந்த 2 குட்டியும் அழகாக வீட்டில் விளாண்டுக்கிட்டு அழகாக இருந்துச்சு. யார் கேட்டை திறந்தாங்களோ என்னான்னு தெரியல, கேட்டுக்கு வெளியே போயிடுச்சு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி. போவோம் பைக்கில் அடிபட்டு செத்து போயிட்டு நம்ம வீட்டு வாசல்லேயும் சாகும். ஐயோ அது தெரியும். கடந்த பிள்ளைங்கள்லாம் ஒரே கற்று அழுதுகிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோன்னா அந்த இன்னொரு குட்டியும் என்னாச்சுன்னு தெரில, அதுவும் செத்து போயிடுச்சு. அப்புறம் அதோடு நாங்கள் அப்படியே சாய்பாபா கும்பிட்றத விட்டுட்டேன். சரி சாய்பாபான்னு பேர் வச்சாலே இப்படி ஆகுது, இனிமேல் எந்த இதுக்குமே நம்ம சாய்பாபாங்கிற பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் விட்டுருந்தோம். சரி அப்படின்னு தான் அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு சரி அம்முக்கு அம்மு பொண்ணு கேட்டு வந்தாங்க. கேட்கவும் சரி சாய்பாபா கோயிலில் அவர் குரு இருப்பார், அவர்கிட்டயே போய் சாய்பாபாட்டையே நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம், கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு வந்துடுவோன்ட்டு நாங்கள் அங்கே போவோம். பாம்பேலேருந்து ஒரு பெரிய ஒரு குரு வந்திருந்தார். அப்போ பார்த்தா கூட்டம் நிறைய அதிக கூட்டமாக இருக்கும். நாங்களும் போயிருந்தோம். கூட்டத்தில் அவங்களால சமாளிக்க முடியாதனால நாங்கள் மண்டபத்தில் இருப்போம்மா, நீங்கள் மண்டபத்துக்கு வாங்க, அங்கே வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்துட்டோம். வரவும் காலையிலே வந்துருங்கன்னு சொன்னாங்க. காலையிலே அம்மு அவங்க நைனா நான் எல்லாம் குளிச்சுட்டு மண்டபத்துக்கு போகிறோம். ரெடியாகி மண்டபத்துக்கு போகிறோம். அங்கே பார்த்தா நிறையா பேர் அங்கே மண்டபத்தில் இருக்காங்க. நிறைய பேர்த்த வர சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. மணி 12-1 மணி ஆயிடுச்சு. அது வரையும் யாருங்களோ அவர் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பார் போல். அது வரையும் கூப்பிடவே இல்லை. நாங்கள் பார்த்து ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம போய் என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம், போய் முதல்ல நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். போய் பார்த்தாக்கா சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காரு உள்ளே உட்காந்து. பார்த்தா ஒரே ஸ்மெல்லு.
இந்த குடிக்கிற ஸ்மெல்லு, பிராந்தி இதெல்லாம் குடிக்கிற ஸ்மெல்லு. என்னடா ஒரு சாய்பாபா வச்சு கும்பிட்றவர் இவர் இப்படி இருக்காரு, சரி இவரெல்லாம் என்ன மனுஷரிச்சு, இவர்கிட்ட இனிமேல் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாய்பாபாவேங்கிறத வெறுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் சாய்பாபாவே கும்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் தான் நினச்சி பார்த்தோம், நம்ம மனுஷர் செய்கிறதுக்கு சாமி என்ன செய்யும்? நம்ம போய் சாமி மேலே போய் கோவிக்கிறோமே மனுஷர் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம செஞ்சது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம். பார்த்தாக்கா அவரை கும்பிடாமல் விட்டதுனாலையா இல்லை கும்பிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ தான் எங்களை ஏமாற்றிட்டு போனது வச்சு எல்லாம் கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டம் வரவும் சரி அப்படின்ட்டு அப்படியே நான் சாமி கும்பிடாமே, சாய்பாபா கும்பிடாமே கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த போன வருஷம் எங்கள் பாண்டிச்சேரி அக்கா வந்துட்டு சீரடி போவோம் அப்படின்னு கூப்பிடவும் சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சீரடிக்கு போனோம். எங்கள் வீட்டுக்காரங்களும் நான், எங்கள் அக்கா, எங்கள் மாமா எல்லோரும் போனோம். அங்கே போனால் நல்ல ஒரு தரிசனம், நல்லா கும்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, எல்லா தரிசனம் நல்லா கிடச்சிச்சு, கூட்டமே இல்லாமல் நல்லா கும்பிட்டு வந்தோம். அப்போ அங்கே ஒரு பூஜை வச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் அங்கே போய் பூஜை வைக்கிறது. அவங்க எல்லோரும் நிறையா பேர் வருவாங்க, வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையில் இந்த சாய்பாபா கொடுத்தாங்க உட்காந்து. என்ன பாருங்கள், இந்த பூஜை பண்ணப்போ இந்த சாய்பாபா கொடுத்தாங்க. புடவை, இந்த சாய்பாபா எல்லாம் கொடுத்தாங்க. அவரை வச்சு தான் இப்போ நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே தோணுது நல்லா இருக்கும் அப்படின்னு, எங்களுக்கே தோணுது இப்போ நல்லாயிருக்கும். அதனால் சாய்பாபா வச்சு நாங்கள் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மனுஷர் செஞ்சதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு தெய்வத்து மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. அது தெரியாமல் ஒரு முட்டாள்தனம் நான் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து எல்லா சாமியுமே கும்பிடுவோம். அல்லாஹ் கும்பிடுவோம், இயேசு கும்பிடுவோம், மாதா கும்பிடுவோம், ஹிந்து சாமி கும்பிடுவோம். எல்லா சாமியுமே எங்களுக்கு நாங்கள் கும்பிடுவோம். அது மாதிரி எல்லா கோயிலுக்கும் போய் நான் வீடியோவும் போட்டிருப்பேன். எல்லா கோயில் வீடியோவும் நான் போட்டிருப்பேன். எங்களுக்கு எல்லா தெய்வமும் ஒன்று தான், எல்லா தெய்வத்துமே நாங்கள் கும்பிடுவோம். இவ்வளோ நாள் நாங்கள் சாமி கும்பிடாமல் இருந்ததுக்கு காரணம் இது தான். இப்போ சீரடி போயிட்டு வருவோம், நல்லா இருக்கிறோம், கும்பிடுவோம். நீங்களும் கும்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.